ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் மானிட்டேஷன் பாலிசி 2025 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 2025 யாரெல்லாம் யூடியூப்பில் மானிட்டேஷன் அப்ளை பண்ண போகிறீங்களோ உங்கள் சேனல் எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி வீடியோ போடணும், எப்படி இருந்தால் ஈஸியாக மானிட்டேஷன் கிடைக்கும், இது எல்லாத்தையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை இப்போ நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு. போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இல்லை. முன்னாடிலாம் நீங்கள் போடுற வீடியோவில் ஃபேஸ் இல்லைனா கூட பரவாயில்ல, வாய்ஸ் ஓவர் இருந்தாலும் ஈஸியாக மானிட்டேஷன் வாங்கிடலாம். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. வாய்ஸ் ஓவர் இருந்தாலும் மானிட்டேஷன் தரமாட்டுறாங்க, யோசிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மானிட்டேஷன் வாங்குறதா இருக்குது. இதே மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்துருக்கு. அது எல்லாத்தையும் பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 2025 நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மானிட்டேஷன் வாங்கணும், அதுவும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வாங்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், ஓகேங்களா? உங்கள் வீடியோ எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் யூடியூப் வந்து ஈஸியாக மானிட்டேஷன் கொடுப்பாங்க, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்னும் யூடியூப்பில் மானிட்டேஷன் வாங்கலைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலில் யூடியூப் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி போடுறோம். உங்களுக்கு வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து யூடியூபோட ப்ராசஸ் தெரியும். அதாவது யூடியூப்ல எப்படி வீடியோ போட்டு எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணோம், அதிலிருந்து கடைசியாக எப்படி நீங்கள் சம்பாதிச்ச பணம் கையில் வந்து சேருது, அது வரையும் யூடியூப்ல என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது கிட்டத்தட்ட 30 நிமிஷம் வரும். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராசஸில் டவுட் இருக்குன்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக அப்ளை பண்ணுறதுலேருந்தே போகலாம். இப்போ சேனல் நீங்கள் வீடியோ போட உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து கிராஸ் ஆகிட்டே வரும். நீங்கள் அதை எப்படி செக் பண்ணலான்னா, YT ஸ்டுடியோ ஆப் வந்து நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிட்டு இருப்பீங்க. டவுன்லோட் பண்ணலாம், கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிங்க. அந்த ஆப்லேயே வந்து அது கடைசியாக EARN பேஜ் இருக்கும். அதில் வந்து எலிஜிபிலிட்டி எல்லாம் காட்டும். 2 எலிஜிபிலிட்டி இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து 500 சப்ஸ்கிரைபர் வச்சு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர் வச்சு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கும். இது 2 எலிஜிபிலிட்டி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெறும் மெம்பர்ஷிப்பும் சூப்பர் தேங்க்ஸ் மட்டும் தான் வரும். செகண்ட் எலிஜிபிலிட்டி கிராஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஆட்ஸே வரும், ஓகேங்களா? நிறைய பேர் இதில் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போட்டு இருந்தாலும் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. அந்த பேஜ்லேயே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியும். ஷார்ட்ஸ் வீடியோ போடுறவங்களுக்கு தனியாக ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கும், லாங் வீடியோ போடுறவங்களுக்கு தனியாக ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கும். அதனால் வந்து அது கரெக்டாக படித்து பாருங்கள். சிம்பிளாக தான் இருக்கும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனல் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அது லிங்க்லாம் உனக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போட என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எலிஜிபிலிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஸ் ஆகி கம்ப்ளீட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்ளை பட்டன் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் அந்த அப்ளை பட்டன் வந்து கரெக்டாக வரணும்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்து அந்த இமெயில் ஐடிக்கு வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணியிருக்கணும். அதை எப்படி பண்ணணும் நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே தரேன். அதுக்கப்புறம் வந்து உங்கள் சேனலில் எந்த விதமான கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கும் இருக்கக்கூடாது. ஏன்னா கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் இருந்தால் உங்களால் யூடியூப்ல வந்து மானிட்டேஷனுக்கு அப்ளைவே பண்ண முடியாது. எப்போ அந்த ஸ்ட்ரைக் வந்து எக்ஸ்பிரி ஆகுதோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளால் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். நிறைய பேர் வந்து மானிட்டேஷன் நாட் எலிஜிபிள் அப்படின்னு வந்திருக்கு ப்ரோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கான காரணம் இதுதான். நீங்கள் ஏதாவது கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களால் யூடியூப்ல மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ண முடியாதுங்க. அதனால கம்யூனிட்டி கைட்லைன் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து வீடியோ போடுங்க. நிறைய விஷயம் இருக்குது. உங்களுக்கு கம்யூனிட்டி கைட்லைன் பற்றியும் தெரியலன்னா அதுக்காக நம்ம சேனல் நிறைய வீடியோ இருக்குது. அதோட லிங்கும் கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களை அப்ளை பட்டில் எந்த தடை இல்லாமல் வரணும்னா நீங்கள் எந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கும் வாங்கியிருக்க கூடாது. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் ஆன் பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து எலிஜிபிலிட்டி வந்து கிராஸ் பண்ணியிருக்கணும். இது 3ம் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு